இன்றும் ஒரு வசனம் கூறுகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வசனம் யோவான் எழுதின 3 யோவான் 1 அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3 நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருப்பது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறாரு. என் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, கர்த்தராகிய ஆண்டவர் மனதில் வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். சுகம் தரும் தேவன் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா நம்ம பாடுகிறோம். அன்பு கூறுவேன் என்ற பாடலில் இருக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு சுகபலன் ஆரோக்கியம் தருவது கர்த்தராகிய ஆண்டவர். அவர் தரும்பொழுது நாம் அவற்றை பற்றிக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், துயரங்கள், சஞ்சலங்கள் மாறுவது கர்த்தருடைய வசனம்தான். அது நம்மளுக்கு ஒரு ஆறுதல், ஒரு கீதம், ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வருவது ஆண்டவருடைய வசனம். இந்த வசனம் கூறுகிறேன் பாருங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, சோல், உன்னுடைய சோல் எப்படி இருக்கிறதோ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். படிப்பு, வேலை, பொருளாதாரம், உன்னுடைய நிலம், பொருட்கள், உன் திருமண காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. அவர் நம்மளுக்கு பலன் தருவாராக. சுகம் தரும் தேவன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த அடுத்த வசனம் பாருங்கள். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய சத்தியத்தில் நம்ம ஏந்து கொள்ள வேண்டும். சத்தியமாகவும் இருக்க வேண்டும். நம் தவறுகளெல்லாம் ஆண்டவருடைய அறிக்கை செய்து விட்டு உண்மை முத்தமுள்ள தாசனை நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து இதோ அவன் அதிகத்தில் அதிகாரியை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போமாக. எல்லாவற்றுக்கும் முதல்ல நாம் வசனத்தை கீழ்ப்பிடிப்போமாக. அது கிருபை, ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நிச்சயமாகவே நாம் வாழ முடியும். நாம் உண்மையுத்தமாக வாழ முடியும். உண்மையுத்தமாக பர்ஃபெக்ட், காட்ஸ் பர்ஃபெக்ஷன் வெல்கம். பர்ஃபெக்ஷன் அப்படியே வர கர்த்தராகிய ஆண்டவர் சர்க்குண பூரணராக இருக்கிறது போல நாமளும் சர்க்குண பூரணராக இருப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் வெளிச்சமான கர்த்தர், இயேசுவானவர் வெளிச்சம். நான் ஜீவன் அப்பம், ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப்னு ஆண்டவர் சொல்கிறார். ஐ எம் த சால்ட், ஐ எம் த லைட். சால்ட் அண்ட் லைட். ஆண்டவர் சால்ட் அண்ட் லைட். ஆண்டவரை பற்றிக்கொள்வோமாக, இயேசுவானவரை பற்றிக்கொள்வோமாக. நன்றி.